அம்சத்தில் பிறந்தபடியால் என்னுடைய பெயர் அர்ஜுனன். அர்ஜுனன் பர்கனன் பார்த்திபன் பார்த்திபன் இப்படி சொல்லும்படியான 16 நாமதானம். ஆமா எப்படி 11 நாமதானம் படித்தேன். சரி ஆமா 12 அழகு வாய்ந்த அர்ஜுன மகாராஜன். ஆமா ஆமா அப்படி இருந்தால் மற்ற வாக்கியம் சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? காண்டிபம். சரி சரி வில் மாத்திட்டாங்களா பேரு? என்ன காண்டிபம்? இதுக்கு பேரே காண்டிபம் தான். காண்டிபம் வில்லு தனுசு இது பேரு. ஆமா 2 குச்சை வலிச்சு கேப்பு சுத்திட்டா அது பேர் காண்டிபமா? அடிக்க கூடாது. நானும் ஜாடி இருக்காது ரொம்ப பேசுங்க. ஆமா ஆமா பயில அது கீழே உண்டா கிரிக்கெட் விளையாடுறியா? சரியா நம்ம இந்த லைட் இதான் அடி நீ அடிச்சிருந்தா மாட்டேன். ஒரு பல்பு வச்சு போட்டுக்கிறான். 3 பல்பு அடி நீ பாக்கலாம். ஆம்புல இருந்தா அடி பாக்கலாம். ஆம்புல இருந்து ஒரு அடி அடின்னு பாக்கலாம். ஆம்புல இருந்து ஒரு அடி நான் பானத்தை விட்டு நின்றுக்கிட்டேன். அது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு 25,000 தேவையாம ஒன்லி ஒரு 27,000 ஆனா போட்டுமே. இது எவ்வளவு தெரியுமா? அது எவ்வளவு? இது விலை மதிக்க முடியாது. இது போச்சுன்னா பரவாயில்லையா? அது பாதுகாப்போட
ஆளுகா போட நீ வந்து இந்த காண்டிபம் யார் இடத்துல இருந்தது? யார் எடுத்து? யாருக்கு எனக்கு எப்படி வந்தது? எப்படி? என்ன சமனாபுரி ஆளுமடியானே எவன் தர்மராஜனுக்கு 7 மனைவிமார்கள். அந்த 7வது மனைவியாக வெளியேறக்கூடிய சுவாலை எனப்பட்டவள் தன்னுடைய மைத்துனன் அக்கினிதேவன் மேல் காதல் கொண்டார். அப்படி அக்கினிதேவன் மேல் காதல் கொள்ளும் போது அக்கினிதேவனை மறைத்து நெல்லிக்கனியாக ஜபித்து மார்பினில் போட்டுக் கொண்டார். அப்படி மார்பினில் போட்டுக் கொள்ளும் போது அக்கினியா வர கிடையாது. தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் பார்த்தார்கள். ஏகம் நடத்தினார்கள். அக்கினி வரவே கிடையாது. இருந்தாலும் வருவான். அதனால தேவேந்திரத்தில் முறையிட்டார்கள். தேவ கோமானை 3.25 நாளிகை தேவேந்திர அதாவது அக்கினி தேவன் வராவிட்டால் உனக்கு சாபம் கொடுத்துருவோம். ஆமா. அப்பம் மகாவிஷ்ணு மாயவரிடத்தில் தேவேந்திரன் முறையிட்டார். தேவர் சபை கூட்ட வேண்டாம். தேவர் சபைக்கு எப்பொழுதுமே தனியாக வருவாங்க தேவர்கள் எல்லாம். ஆனா அன்னைக்கு தேவர் சபை கூட்டம் எப்படி தெரியுமா? சதிபதியோடு வர வேண்டாம். சதிபதியோடு. ஆமா. கணவன் மனைவியோடு வர வேண்டும். முக்கியமா யமதர்மனுக்கு அனுப்பிட ஓலன்னாங்க. அப்ப எல்லாம் அனுப்பினாங்க. எல்லோரும் வந்தார்கள். எல்லோருக்கும் இழப்பறினார்கள். உணவு அருந்தும் போது யமனிடத்தில் 3 இலை வைத்தார்கள். 3 இலை யாரு? யமனுக்கு. எங்க மாமா 3 இலை வைக்க சொல்லிட்டாரு. எங்க அத்தை லட்சுமி கிட்ட. அப்ப 3 இலை வச்சான். அப்ப யமனுக்கு கோபம் வந்தது. நான் சாப்பாடுறாங்களா? என் 2 இலை வச்சிருக்கிறேன். அப்பதான் சொன்னாரு யமதர்மா இதற்கு விளக்கம் உங்களுடைய மனைவி சுவாலை சொல்லுவாள் அப்படின்னாரு. அப்ப அவளுக்கு திக்கிடுச்சு. என்னடா இவன் என்ன வந்துட்டானா? எவனாலும் ஒருத்தர் தப்பு செஞ்சு என்ன பண்ணுவான் தெரியுமா? அதிகாரம் அவன் தான் பண்ணுவான். அந்த இடத்துல தப்பு செஞ்சா அதிகாரம் பண்ணுவான். அந்த மாதிரி சோழப்பட்டவள் எங்க மாமாவை பார்த்து மாயக்கண்ணா நீ என்னடா நான் சொல்றது? உங்க மனைவிதான் அந்த மாதிரி. உங்க மனைவிமார்கள் எல்லாரும் அந்த மாதிரி. நான் அந்த மாதிரி கிடையாது. என்ன என்கிட்ட சொல்றேன்ல? அப்ப சொன்னாரு தங்கச்சி இங்க எல்லாரும் இருக்கிறாங்க சபையில. உங்க மானம் போகக்கூடாது. அதனால வா நாம 2 பேரும் ரூமுக்கு போலாம் அப்படின்னு யார் கூப்பிடுது? அண்ணன் கூப்பிடுறாரு. தனியா நம்ம ரூமுக்கு சரி வா தங்கச்சி போலான்னு கூப்பிட்டு போறாங்க. 4 பேர்ல நான் பாத்துருவாங்க. அப்ப அங்க போய் கேட்டாரு. ஒழுங்கா அக்னி தேவனை இறக்கி விட்டுரு. சரி இல்லன்னா இதே இடத்தில் உன்னை பௌனபங்கம் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லும் போது மறுத்து விட்டால் சூழலானவன். அப்பதான் பார்த்தாரு. கிட்டிக்கோளை போட்டாங்க. கிட்டிக்கோள் போடும்போது வெளியே வருகிறார். யமனுக்கும் அக்னி தேவனுக்கும் கண்டு சண்டை. அப்படி சண்டை போடும்போது அக்னி தாங்க முடியாமல் யமதர்மன் பயந்து மாமா காலடியில் போய் விழுந்தார். அப்படி விழும்போது அந்த அக்னி தேவனுக்கு தேவர்கள் அனைவரும் பார்த்து அக்னி தேவா நீ செய்த தவறு என்னடா யமனை மிரட்டுற அப்படின்னு சொல்லி உனக்கு பெண் குற்றமாக சாபம் கிடையாது என்று சாபம் கொடுத்தார்கள். பெண் குற்றம். ஆமா. சரி இந்த சாபம் எப்பொழுது நீங்கும் அப்படின்னு அவர் கேட்டார். தர்மராஜனுடைய தம்பி அர்ஜுனனால் அந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லும் போது நானும் என் மாமாவும் அடர் காண்டாவனத்திற்கு நெருப்பு வைத்தோம். அப்படி நெருப்பு வைக்கும் போது அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் எரிந்து அதில் இருக்கக்கூடிய நெய்யை எடுத்து அக்னி தேவன் சாப்பிட்டா அந்த வெண்குற்றாகிய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சாபம் நீங்கியது. அந்த சாபத்தை நீக்கியதால் அக்னி தேவன் இருக்கின்ற காண்டிபம் எனக்கு கொடுத்து என்னுடைய உயிரை காப்பாற்றிய காண்டிபா அப்படின்னு பேர் வைத்து இந்த காண்டிபத்தை கொடுத்தார். இந்த காண்டிபத்தின் நிபந்தனை என்ன? தாயாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த காண்டிபத்தை குறை கூறினார் இந்த காண்டிபத்துக்கே இரையாகி விடுவார்கள் இல்லையா? அதனால இந்த காண்டிபம் அக்னிதேவன் வந்தது. சரி மற்ற வாக்கியம்
அப்படி இருந்தாலும் பஞ்ச பாண்டவர்களை ராஜாக்கள் துரியோதனாதிகளோ 100 பேர்கள் நாங்களோ 5 பேர்கள் சிறப்பும் ஏற்பட்டு இன்றோடு 9 நாள் சண்டை விடுந்திருக்கிறது. விடிந்தால் 10ஆம் நாள் சண்டை. 10ஆம் நாள் சண்டை. ஆமா. மாமா அழைத்திருக்கிறார். மாமாவை பார்க்க வேண்டும்.